நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா இந்த விஷயத்த பார்க்கவே மாட்டீங்க. அதுலயும் 80% மக்கள் கண்டிப்பா பார்க்கவே மாட்டீங்க. ஆனா ஆர்கிடெக்ட்ஸ், பில்டர்ஸ், எங்களை மாதிரி ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட்லாம் இதை தான் முதல்ல பார்ப்போம். அதுதான் ரோடோடைய அகலம். இதுல என்னடா அகலம் வேண்டிய கிடக்குதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுல தான் ஜோனிங், வெஹிக்கிள் லோட் கெப்பாசிட்டி, செட்பேக் உடைய ரூல்ஸ் அண்ட் FAR ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. உதாரணத்துக்கு இப்ப 2 பேர் இடம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் 3 சென்ட்ல இடம் வாங்குறாரு, இன்னொருத்தர் அதே 3 சென்ட்ல இடம் வாங்குறாரு. இவர் இதை கமர்ஷியலா விடுறப்போ 1 லட்ச ரூபாய் வருமானம் பாக்குறாரு, இவர் அதே கமர்ஷியலா விடுறப்போ 1.5 லட்ச ரூபாய் பாக்குறாரு. எப்படின்னா இவர் 30 அடி ரோட்ல வாங்கியிருப்பாரு, இவர் 40 அடி ரோட்ல வாங்கியிருப்பாரு. இதுதான் வித்தியாசம். 30 அடி ரோட்ல வாங்குறப்போ 2 ஃப்ளோர்ஸ் தான் பெர்மிஷன் கொடுப்பாங்க, 40 அடி ரோட்ல வாங்குறப்போ 3 ஃப்ளோர்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். இவ்வளவுதான் மேட்டர். சோ இதே நீங்க 60 ஃபீட் போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோர்ஸ் பெர்மிஷன் தருவாங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டோ இல்ல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்ல ஒரு மாலோ ஏதோ வருதுன்னா அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க தெரியுமா? 40 அடி ரோடோ 60 ரோடோ எது பிக்கர் வைடர் ரோடோ அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல தான் நிறைய வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகும் ஈஸியா வித்தவுட் டிராஃபிக். ஸோ நீங்க இனிமே இடம் வாங்க போறீங்கன்னா இடம் நார்த் ஃபேசிங்கா, சவுத் ஃபேசிங்கா, வெஸ்டா, ஈஸ்டா இப்படிலாம் பாக்குறீங்கல்ல, இதோட சேர்த்து ரோடு எந்த அளவுக்கு ஆகலன்றதையும் நீங்க பாருங்க.